ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெஜ் குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அதிகமாக சேர்த்துறாதீங்க, கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். அது நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 மிளகாய் கீரி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு சில அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். அன்றைக்கி 1 கப் அளவுக்கு கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவிச்சு சேர்த்துக்கணும்னு இல்லை, நம்ம சும்மா பச்சையாகவே உருளைக்கிழங்க வேக வைக்காமல் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலே நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்கிட்ட உருளைக்கிழங்கு இல்லாததுனால கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி மட்டும் போட்டு செய்கிறேன். இது மட்டும் போட்டு செஞ்சால் கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா அந்த காய் வதங்கட்டும். இப்போ நம்ம ஆட் பண்ண காயெலாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா தான் இந்த குருமாவுக்கு நல்ல ஃப்ளேவர். மட்டன் மசாலா சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த மசாலாவை காய்கறியோட. இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரையே அலசி அப்படியே அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடப்போ. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெஜ் குருமா செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சப்பாத்தியோடு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.